ஸோ எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் ஆல்ரெடி உனக்கு ஒரு பேசிக் ஐடியா இருந்திருக்கும். ஸோ எனி ஐடியா ம். வாட் இஸ் எக்ஸப்ஷனல் ஹேண்ட்லிங்? ஆனா நம்ம இப்போ ஏதாவது பண்றோம் அப்படின்னா எரர் த்ரோ பண்ண போயிடலாம். ஸோ நம்மளே ஸோ அந்த எரர் ஆகும்போது ஸ்டாப் ஆயிடும். ஸோ நம்ம இதுக்கு தெரியுதாப்புல அது யாருக்கு கிளைண்ட் சரி நம்ம பண்ணியிருக்கோம் இன்னொருத்தவங்களுக்கு அது தெரிய வரணும் இந்த எரர் தான் வருது அப்படின்னு. ஸோ அதுக்காண்டி யூஸ் பண்றது. கரெக்ட் தான், ஆல்மோஸ்ட் கரெக்ட் தான். இப்போ நம்ம ஏதாவது ஒரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐஆர்சிடிசி ஆப் எடுத்துக்கோங்க, ஆர் எனி சம் ஆப் யூ ஆர் ஃபில்லிங் ஃபார்ம்ஸ். ஆனா ஒரு அது ஃபார்ம் ஃபில் அதே சொல்லுங்க. ஓகே. ஒரு ஐஆர்சிடிசியில் ஃபார்ம்ஸ் ஏதோ ஃபில் பண்ணுறப்ப இப்போ நம்ம ஏஜ்ன்ற காலம்ல யூ ஹாவ் டு கிவ் த நம்பர் தான். ஆமா. ஏஜ்ல நம்பர் தான் கொடுக்க முடியும் இது. ஆனா வாட் ஹவு இட் ஷுட் பிஹேவ், அதுதான் வந்துட்டு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். இதுல வந்துட்டு லாஜிக் மிஸ்டேக் எதுவுமே இல்லை. கரெக்டா? இதுல வந்துட்டு ஏன்னா கோட் டெவலப் பண்றப்ப ஏஜ் வந்துட்டு இதுதான் அப்படின்னு சொல்லி எழுதுவாங்க. ஆனா ஸ்டில் யூசர் எப்படி வேணா இருக்கலாம். யூசர் பை மிஸ்டேக் கொடுக்கலாம், இல்ல பை பர்பஸ் கொடுக்கலாம். அதுலயும் இப்ப ஏஜ் இப்ப நம்ம ஒரு 1000 கொடுத்தா ஏத்துக்குமா? கிடையாது. இப்ப ஏஜ் நம்பர் 4 இருந்துமே 1000 கொடுத்தா எடுக்குமா? கூடாது. இப்போ நெகட்டிவ்ல கொடுத்தாலும் எடுக்கக்கூடாது. ஸோ அந்த ரன் டைம்ல வர்ற எரர்ஸை ஹேண்டில் பண்றதுதான் யூஸ்வலா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். எரர்ஸை பொறுத்தளவு 2 டிஃப்ரெண்ட் எரர்ஸ். ஒன் இஸ் வந்துட்டு எரர்ஸ் ஹேண்ட்லிங் தான் பேசிக்கா. அதுல வந்துட்டு ஒன் வந்துட்டு சின்டாக்ஸ் எரர். லாஜிக் எரர்ஸ். இப்போ சின்டாக்ஸ் எரர்ஸ் வந்துட்டு நம்ம இட்ஸ் ஈஸி டு கேப்சர் இன் த இன்டர்பிரட்டர் வந்து ஈஸியா கேப்சர் பண்ணிடும். பட் லாஜிக் எரர் வந்து அந்த மாதிரி பண்ண முடியாது. ஏன்னா இன்டர்பிரட்டர் வந்துட்டு இட் வில் பாஸ் த்ரூ. இப்போ ஹலோ நான் கொடுத்துட்டேன், கொடுக்கல, ஒரு காலி பிரேஸ் கொடுத்தேன், சின்டாக்ஸ் எரர் த்ரோ பண்ணிச்சு, அன்எக்ஸ்பெக்டட் யூஓஎஃப் வைல் பாசிங். அது கிளியரா சொல்லிடுச்சு லைன் நம்பர் 7ல சின்டாக்ஸ் எரர் இருக்குன்னு சொல்லிடுச்சு. ஸோ வி கோ அண்ட் கலெக்ட். இப்போ நான் வந்துட்டு இங்க ஒரு அதான் இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏஜ்னு ஒரு இதுல வந்துட்டு லைக் ஏஜ் வந்து 0 அப்படின்னு நான் வச்சிருக்கேன். ஐ மீன் இண்டிஜரா வச்சிருக்கேன். நாட் லைக் இண்டிஜர். ஐ மீன் அதான் இப்போ பைத்தானை பொறுத்தளவு இப்போ இங்க நம்ம டேட்டா டைப்போட டீல் பண்ணல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்ட் ஏஜ்னு போட்டா அது வேற மேட்டர், அது சில அட்வான்டேஜ் இருக்கு. நம்ம இங்க ஏஜ்ல எதுவுமே இது பண்றதே கிடையாது. ஏஜ் ஈக்குவல் டு 0 தான். இப்போ நீ இதுல லாஜிக் எழுதிருப்ப, ஃபார்ம் ஃபில்லிங் ஆப் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ ஏஜ் ஈக்குவல் டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ கண்டிஷன் இந்த மாதிரி எழுதிருக்க, இஃப் ஏஜ் லெஸ் தென் 100 அண்ட் ஏஜ் கிரேட்டர் தென் 1 அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷன் எழுதுற. பட் அகைன் இப்போ பைத்தானோட டைனாமிக் நேச்சர்ல மீன்வைல் ஏஜ் ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ரிங் அசைன் ஆயிடுச்சுன்னா, ஸ்ட்ரிங் அசைன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிஷன் வந்துட்டு கம்பாரிசன் வந்துட்டு ஃபெயில் ஆகும். ஆமா, எரர் த்ரோ பண்ணு. cannot compare string and int வந்து வரும். not supported between instance of str and int. டைப் எரர் வந்துட்டு வருது. ஸோ அப்ப இந்த மாதிரி ரன் டைம்ல வர எரர்ஸை how we can handle, இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணி அது வந்துட்டு நீ ஹேண்டில் பண்ண பின்னாடியும் உன்னோட கோட் வந்துட்டு த்ரூ ஆகணுமா, உன்னோட கோட் வந்துட்டு as it need to be run or it need to be aborted. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை சொல்றதுதான் வந்துட்டு எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ இப்போ இந்த கேஸ்லயே பார்த்தீங்கன்னா
ஸோ எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அதான் இதான் பேசிக்ஸ். எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பொறுத்தளவு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ இஸ் ஈக்குவல் டு வச்சுக்க print str of a கொடுத்தோம்னா it will work. கரெக்டா? There will be no problem. is equal to 10 str of a 10.1. இப்போ ஓகே இப்படி வச்சுக்கலாம். is equal to print float of throw a value error. கரெக்டா? இப்போ அதே இது இப்போ l equal to print float of l value error type error எப்படி வரும்? மேல உள்ளது அங்கவே எரர் வந்துச்சுன்னா லைன் ஆமா type error வந்துச்சுல. நீங்க கமெண்ட் பண்ண மாட்டீங்கல 11. ஓகே ஓகே இங்கே அடிச்சிட்டு இருக்கா. ஓகே டைப் எரர். ஸோ இப்போ நம்மளுக்கு 2 எரர் வருது. ஒன்று வந்துட்டு டைப் எரர், இன்னொன்று வந்துட்டு வேல்யூ எரர். நம்ம சும்மா ஃப்ளோட் வந்துட்டு we are doing some type casting. அந்த ஃப்ளோட் டைப் காஸ்டிங்ல we accept there are possible chances of 2 errors. ஸோ இது அப்படியே எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்கை போட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் we need to go with the ட்ரை பிளாக்குள்ள உன்னோட லாஜிக்கல் கோட், அதாவது எரர் எக்ஸ்பெக்டிங் கோட் வந்துட்டு நம்ம இங்க வந்துட்டு பண்ணுவோம். ஒரு ஏதாவது ஒரு டிவைஸோட கனெக்ட் பண்ற, ஒரு வெப் பேஜ் வந்து லோட் பண்ற, ஒரு டேட்டா பேஸோட கனெக்ட் பண்ற, இல்ல ஒரு பிங் செக் பண்ற, அந்த மாதிரி சில கேசஸ் இருக்கும் இல்லையா? லைக் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. என்ன தம்பி? அதான் இத ட்ரை பண்ணுங்க அந்த மாதிரி தானே. இது ட்ரை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா ஆமா அதெல்லாம் வந்துட்டு ட்ரை பிளாக்ல போடுறது வந்துட்டு பெஸ்ட். ஓகே இப்போ என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா பேசிக்கா சும்மா ஒரு ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். இப்ப என்ன பண்ற பிரிண்ட் நான் வந்துட்டு கன்வெர்ட் பண்றேன். இப்ப நம்ம நம்மளுக்கு பார்த்த 2 டைப் வந்துட்டு பார்ப்போம். ஒன்று வந்துட்டு டைப் எரர், putting numbers. ஓகேவா? அந்த மாதிரி கொடுத்துறேன். இது ஒரு இது. அண்ட் இன்னொரு என்ன பார்த்தோம் அப்படின்னா வேல்யூ எரர். திரும்ப அதே இதை அவ்வளவுதான். ஸோ நம்ம என்ன பண்றோம், இப்போ எக்ஸாம்பிள கால் பண்ணுவோம். ஒரு ப்ராப்பரா ஒரு இன்புட் கொடுப்போம். ஸ்டெப் 10 கொடுக்கலாம். ஒரு ஸ்ட்ரிங் கொடுப்போம், ஹலோ. Please give input in numbers.
நம்ம வந்துட்டு கொடுச்சு ரேதர் தென் நம்ம அதான் நம்ம ஒரு லைக் என்ன சொல்றது, ஒரு எரரா வராம ஒரு ப்ராப்பர் வேயா நம்ம இதை வந்துட்டு ஒரு எக்ஸிகியூஷன் ஸ்மூத்னஸ் வந்துட்டு நம்ம இங்க வந்து அச்சீவ் பண்றோம். லைக் லாஜிக்கல் எரரையும் ஆனா அப்போ இந்த இது சர்வர் ரன் பண்ணும்போதுனா போர்ட் ஒரே போர்ட்டா இருந்தா ரன் பண்ண முடியாது அப்படின்னு அதை இதை மாற்ற முடியாது, அதனால அதை பண்ணிக்கலாம் எக்ஸப்ட்ல. போர்ட் ஒரே போர்ட்டா இருக்கணுமா? இல்லைன்னா நம்ம இப்போ ஒரு சர்வர் ரன் பண்றோம்னா இப்போ 900ல ஃபர்ஸ்ட் ரன் பண்றோம், ஆக்சுவலி ரன் ஆயிட்டு இருக்கு 900 போர்ட்ல ஏதோ ஒன்று ஃப்ரீயா இல்ல. நம்ம மறுபடியும் அதை நம்ம இதை வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து மறுபடியும் 900ல ரன் பண்றோம், ஃபர்ஸ்ட் ட்ரை பண்றோம். ஸோ நம்ம அடுத்து 900 ரன் ஆகுதுன்னு தெரிஞ்சு நம்ம அதுக்கப்புறம் வேற இதில் ரன் பண்ணிக்கலாம், அது யூஸ்ஃபுல் தான். அது இந்த மாதிரி இது அது கண்டிஷன் தான் நீ பண்ணணும். ஓகே இல்ல அது வந்துட்டு நீ சொல்றது வந்து கண்டிஷன் பேஸ்டு. ஓகே இது வந்துட்டு இப்போ அதாவது சரி இப்போ 900ல ரன் ஆயிட்டு இருக்கு, சரி நீ 1000 மாத்திரேன்னு வச்சுக்கேன். 1000 மாத்திக்கிட்டு இருக்கப்போ மாத்த முடியாதா? என்னடா தம்பி? அத வந்து நான் இதுல கொடுக்க முடியாதா இந்த எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ல? இல்ல கொடுக்கலாம். அதான் அதுல வர்ற சில எரர்ஸ் கூட நீ ஹேண்டில் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ரீச்சபிலிட்டி இல்ல, இப்ப சர்வர் வந்து ரீச்சபிலிட்டி இல்ல, 900ல இருந்து நீ சுவிட்ச் ஆகுறேன்னு வச்சுக்கேன், 1000 வேற போர்ட் அவைலபிலிட்டி இல்ல, இல்ல இருக்கிற போர்ட் மிச்சமா அதாவது அவைலபிலிட்டி இருக்க போர்ட் வந்து ரீச்சபிலிட்டி இல்ல அப்படின்னு சில எரர்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணும்ல. இப்ப நம்ம சில நேரம் கூகுள் ஆக்சஸ் ஆகாது, 504 கேட்வே எரர், அப்புறம் நாட் ஃபவுண்ட் எரர், சம்திங் சம் எரர்ஸ் அதுல வர வாய்ப்பு இருக்கு நீ ஒரு டிவைஸை கனெக்ட் பண்றப்போ. ஸோ நீ வந்துட்டு அதை ட்ரை பிளாக்ல போட்டு எழுதுறது வந்து பெஸ்ட் வே. அது அதான் யூஸ்வலா அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஒரு நம்மளுக்கு தெரியும் சில இடங்கள்ல வந்துட்டு இந்த இடங்கள்ல பாசிபிள் சான்சஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டுதாங்க, இது இப்பதான் ஓகே ஸ்கிரீன் விசிபிள் ஆகலையோ? இருக்குண்ணா விசிபிள் ஆகல. இல்ல நான் வேற வந்து ஓபன் பண்ணேன், விசிபிள் ஆகல. இல்ல நான் அது ஆகல. ஓகே ஓகே சரி இருக்கட்டும், அதை நான் சொல்றேன். நான் அது அந்த ஒரு கோடு காட்டுறேன், கோடு. So please give input in numbers. Let's say திரும்ப example of please give input in numbers. நம்ம திரும்ப நம்ம ஒரு டைப் எரர் வர மாதிரி இன்வெர்ட் பண்ணுவோம். டைப் எரர் please give input in numbers. ஸோ இது அவ்வளவுதான். இது வந்துட்டு எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பொறுத்தளவு ஹவு we could navigate the things, அவ்வளவுதான். இப்போ இதுல இன்னொரு விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்ஸ்டெட் ஆஃப் இந்த மாதிரி 2 இதா போடுறதுக்கு, ஆனா இப்ப நம்ம இப்ப ஸ்பெசிஃபை பண்ணல அப்படின்னா என்ன பண்ணும்? இப்ப நம்ம எக்ஸல் பிளாக்ல இந்த எரர் தான் வரும் அப்படின்னு நமக்கு நம்ம பண்ணல, அது மறுபடியும் நம்ம அப்போ உள்ளதே தான் இல்ல நம்ம ஹேண்டில் பண்ணலாம் அதையும். சின்டாக்ஸ் எரர் இது ஒன் செட் ஆஃப் எரர், இது வந்து சின்டாக்ஸ் எரர், then we are going to handle that. இப்போ please give input in numbers. ஓகே இப்போ இது தூக்கிடலாம். இப்போ என்ன பண்றேன், 2 இன்ஸ்டெட் ஆஃப் 2 எக்ஸெப்ட் ஸ்டேட்மெண்ட் எனக்கு நான் ப்ரெடிக்ட் பண்ற எல்லா எரரையும் நான் ஒரு டப்பிள்ல போட்டு முடிச்சிட்டேன். இதுல இருக்க ஏதாவது என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்துட்டு வேல்யூ எரர் கொடுக்குறப்பையும் இந்த எக்ஸெப்ட் கிளாஸ் வந்துட்டு காலாவும், நம்ம ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறப்ப எக்ஸெப்ட் இது வந்துட்டு
உள்ள வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் எரர்ஸை வி கேன் குரூப் அண்ட் கிவ் இட் இன் அ டப்பிள். இப்போ இதே லிஸ்ட்ல கொடுத்தா என்ன ஆகும்? நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்ததே இல்லை. லிஸ்ட்ல கொடுத்தா என்ன ஆகும்? ஒர்க் அவுட் ஆகுதான் பார்ப்போம். ஒர்க் அவுட் ஆகல. Catching class that do not inherit from base exception is not allowed. Driving, handling. Value that cannot convert. Line number 18. லைன் நம்பர் 18 அடிச்சிருக்கு. அதுக்கப்புறம் என்ன இருக்கு? லைன் நம்பர் 19ல அடிச்சிருக்கு. 25 வந்துட்டு என்ன கால்ல இருந்து வரும். 25 கால் போகுது. இப்ப லைன் இந்த ஃபர்ஸ்ட் எரர் இருக்கு பாரு, இது வந்து இன்டர்பிரட்டர் அடிக்கிறாரு. அது இன்டர்பிரட்டர் அடிச்சிருச்சு. அதுக்கடுத்து இந்த எக்ஸிகியூஷன்ல எக்ஸாம்பிள் போயிட்டு இது என்ன லைன் நம்பர் 19ல வந்துட்டு இது அடிக்குது பாரு, டைப் எரர் கேச்சிங் கிளாஸஸ் that not inherit from base exception is not allowed. ஸோ அப்ப லிஸ்ட்ல கொடுக்க முடியாது. It has to be in couple. Yeah. So yeah. இப்போ நீ கேட்ட கேள்விக்கு வருவோம். I never know what type of error might come. கரெக்டா? இப்போ வந்துட்டு டைப் எரர், வேல்யூ எரர் ரெண்டு ஓகே. வேற என்ன சார்ட் ஆஃப் எரர் வரலாம்? ஃப்ளோட் கன்வர்ஷன்ல ஜீரோ டிவிஷன் எரர். என்ன தம்பி? ஜீரோ டிவிஷன் எரர் சொன்னாங்க. இல்ல இந்த லாஜிக் நான் சொல்றேன். அதாவது இந்த லாஜிக்ல இந்த ரெண்டு எரர் தவிர வேற ஏதாவது எரர் வர வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? கன்ஃபார்மா ஏதாவது ஒரு எரர் வர வாய்ப்பு இருக்கு. அது எப்படி? இல்ல ஒரு கீபோர்டு இன்டரப்ட் ஏதாவது வரலாம், இல்ல ஏதோ சம்திங் சம் எரர்ஸ் மைட் பி கமிங். syntax error, break outside loop. syntax error அடிக்குது. நான் கொடுக்கலாம் லாஜிக் எரர் ஃப்ளோட் கன்வெர்ட் பண்றப்போ ஆகும். இதெல்லாம் டைப் எரர்லாம் வந்துரும். சரி, ஓகே. நம்மளோட இதுபடி அசம்ப்ஷன் படி there has to be some error also. அப்ப we never know what type of error would come, so we need to have some general way. எனக்கு எந்த எக்ஸெப்ஷன் வந்தாலும் இது வந்துட்டு கேட்ச் பண்ணி ப்ராப்பரா ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா எக்ஸெப்ஷன் print place give input in numbers கொடுத்தா கரெக்டா? ஓ இதுல இப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா எந்த எரர் வந்தாலும் இந்த எக்ஸெப்ஷன் வந்துட்டு ஹேண்டில் பண்ணி நம்மளுக்கு வந்து ப்ராப்பரா வந்துட்டு இன்புட் கொடுத்து அவுட்புட் வந்து கொடுத்துரும். ஓகேவா? இப்ப இதுலயே இன்னொன்னு எரர் இருக்கு. என்ன அப்படின்னா இப்ப நம்மளுக்கு ப்ளீஸ் கிவ் இன் இன்புட் இன் நம்பர்ஸ், இது ஒரு ஜென்ரல் ஃபார்மா தான் இருக்கு. ஸ்டில் இதுலயே சில டீட்டெயில் வேணும் அப்படின்னா இப்ப ஆக்சுவலா எக்ஸெப்ஷன் ஒரு கிளாஸ் இருந்துச்சு. முன்னாடி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸெப்ஷன்ற ஒரு பேஸ் கிளாஸ் வந்து ஒன்று இருக்கு. ஆக்சுவலா அந்த பேஸ் கிளாஸ்ல எல்லாமே டிக்ளேர் பண்ணிடுவாங்க. என்னென்ன பண்ணணும், எந்த டைப் ஆஃப் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, எல்லாமே வந்துட்டு அதுல வந்துட்டு இது பண்ணிப்பாங்க. இப்போ ஆனா இப்ப நம்ம கொடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் என்ன எரர் அப்படின்ற வந்து லைட்டா நம்மளால கணிக்க முடியல. கரெக்டா? ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் ஈன்னு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அதை பிரிண்ட் போட்டுருக்கோம். ஸோ இப்போ அதுவே வந்துட்டு நம்மளுக்கு என்ன இப்போ நம்மளுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிருச்சு, பிளஸ் இட் ஹேண்டில் த இன்ஃபர்மேஷன் ஆல்சோ. ஒரு எரர்னு வராம அதாவது இப்போ நீங்க பார்த்த அப்படின்னா இந்த இது இருக்குல்ல,
இப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டே தான் இங்க வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, டைப் எரர். இந்த வந்துட்டு என்னன்னா, அந்த டைப் எரர், வேல்யூ எரர்ன்னு வராது. பட் ஆனா அந்த மெசேஜ் இந்த மெசேஜ் வந்து அப்படியே வந்துரும் ல. ஓகே. இப்போ இந்த இதையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ளோட் ஆர்குமெண்ட் மஸ்ட் பி ஸ்ட்ரிங் ஆர் நம்பர், நாட் அ லிஸ்ட். கரெக்டா? இதான் நம்ம டிஸ்கிரிப்டிவ் மெசேஜ். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி டைப் எரர்ன்றது வந்து ஆட் ஆயிருக்கு. அதை எக்ஸெப்ஷன் கிளாஸ் மூலமா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த இதை மட்டும் கால் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த டிஸ்கிரிப்டிவ் மெசேஜ் மட்டும் வந்துடும். ஃப்ளோட் ஆர்குமெண்ட் மஸ்ட் பி ஸ்ட்ரிங் ஆர் நம்பர், நாட் லிஸ்ட். ஸோ இப்போ தெளிவா நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைச்சுனா, ஏன்னா இங்க நம்ம ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்றோம், அலோன்றதை பாஸ் பண்றோம். அப்ப இங்க இது பாஸ் பண்ணக்கூடாதுன்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிச்சு. இங்க லிஸ்ட் பாஸ் பண்றோம், லிஸ்ட் பாஸ் பண்ணக்கூடாதுன்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இது வந்துட்டு லைக் ஹேண்ட்லிங் எக்ஸெப்ஷன் இன் ஜென்ரல் வே. ஏன்னா எந்த எரர் வருது வரல அப்படின்றது வந்து நமக்கு தெரியாது. ஸோ இந்த வே இட் வில் ஒர்க். அடுத்து இன்னொரு இது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ சொன்ன சர்வர் பேட்டர்ன் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ நீ சர்வரோட கனெக்ட் ஆயிருக்க, ஒரு HTTP சர்வர் இல்லை ஒரு SSH சர்வரோட நம்ம கனெக்டிவிட்டியில இருக்கோம். கனெக்டிவிட்டியில இருந்து அதுல இருந்து நான் ஒரு ஃபைல் எடுத்து ரீட் பண்றனோ இல்லை ஃபைலை ரைட் பண்ணிட்டு இருக்கனோ, சம் ஆப்ரேஷன் ஐ எம் டூயிங். இப்போ இன் பிட்வீன்ல ஒரு லாஜிக் எரர் வந்துட்டு பிரச்சனை ஆயிடுச்சு. அப்போ அந்த கனெக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ப்ராப்பரா க்ளோஸ் பண்ணணும். ஒரு சர்வர் கனெக்ஷன்ஸ். ஏன்னா சில நேரம் பாசிபிள் சான்சஸ் ஆஃப் அந்த இன்னொரு கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்றப்ப அது வந்துட்டு பிரச்சனையாகும். அதனால ஒரு கனெக்ஷன்ஸ் ஈவன் ஃபைலே வந்து அப்படிதான். நம்ம பைத்தான் ஃபைலோ இல்லை எனி ஃபைல்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா இட் ஹாஸ் டு பி க்ளோஸ்ட் ப்ராப்பர்லி. இப்போ ஆனா இன்பிட்வீன் லாஜிக் எரர் வந்தனால அது வந்துட்டு ஸ்கிப் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன். அப்ப கனெக்ஷன்ஸ் வந்துட்டு ஸ்டில் ஓப்பன்லேயே இருக்கும். இப்போ அந்த மாதிரி கேஸ்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா, ஃபைனலின்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்காங்க. ஃபைனலின்னு ஒரு செக்ஷன் இருக்கு, ட்ரை எக்ஸெப்ஷன்லேயே. இது வந்துட்டு எக்ஸெப்ஷன் வருதோ இல்லையோ, இட் வில் ஆல்வேஸ் நம்ம ஃபைனலுக்குள்ள நீ என்ன கொடுக்குறியோ அந்த அந்த செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எரர் வந்தாலும் வரலைனாலும் ஒர்க் ஆகும். ஓகே. இதுல பார்த்தோன்னா சக்சஸ்ஃபுல், அதாவது ஒரு நம்பர் கொடுத்து ஒரு ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ண இடத்துலயும் ஒர்க் ஆகும், ஒரு எரர் வந்த இடத்துலயும் இது ஒர்க் ஆகும், டைப் எரர் வந்த இடத்துலயும் ஒர்க் ஆகும். ஃபைனலி கிளாஸ் வந்து எப்பயுமே ஒர்க் ஆகும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இது. இப்போ இன்னொரு ஒரு செக்ஷன் இருக்கு, எல்ஸ்னு ஒரு செக்ஷன் இருக்கு. எல்ஸ் செக்ஷன் எப்படி அப்படின்னா அன்சக்சஸ்ஃபுல் அக்கேஷன்ஸ்ல மட்டும்தான் அது வந்துட்டு இன்வோக் ஆகும். அது ஒரு இதுன்னு வச்சுக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீ ஒரு கோட் எழுதுற இல்லை இது சம்திங் உனக்கு நெசசிட்டி வந்து தேவை எப்படின்னா, இதுல வந்து லாஜிக் மிஸ்டேக்கே எதுவுமே இல்லப்பா அப்படின்னு ஒரு யூ நீட் டு என்ஷூர். லாஜிக் மிஸ்டேக் இல்லை அப்படின்னா இல்லாத இடத்துல மட்டும் எனக்கு வந்துட்டு இது இந்த ஃபாலோவிங் செட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா யூ கேன் கோ வித் பிரின்ஸ் எல்ஸ் பிளாக். இப்போ எல்ஸ் பிளாக்ல வந்துட்டு only successful ஒரு நிமிஷம்டா. ஓகேண்ணா. ஸோ எல்ஸ் பிளாக் வந்துட்டு
லைக் அதான் நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு சக்சஸ்ஃபுல் கோடு இருந்தா மட்டும் வந்துட்டு இந்த பிளாக் வந்துட்டு எக்ஸிட் ஆகும். Invalid line 27. What is the invalid syntax? என்ன invalid syntax இருக்கு? Okay. இதுல பாத்தீங்கன்னா இந்த 10. அதாவது ஃபர்ஸ்ட் இதுல மட்டும்தான் நம்மளோட சக்சஸ்ஃபுல் கோட் கரெக்டா லாஜிக்கல் எரர் இல்லாத ஒரு கோடு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் கால் அதுல மட்டும்தான் இப்ப இந்த எல்ஸ் பிளாக் வந்துட்டு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. மிச்ச அந்த டைப் எரர் வேல்யூ எரர் வந்து எதுலயுமே வந்துட்டு இது எக்ஸிக்யூட் ஆயிருக்காது. ஸோ இதுதான் எல்ஸ் கிளாஸோட யூசேஜ். அவ்வளவுதான். ட்ரை எக்ஸப்ட் வந்துட்டு இவ்வளவுதான். ட்ரை எக்ஸப்ட் எல்ஸ் ஃபைனலி ஒரு 4 செக்ஷன் தான் இருக்கு. இதுல இன்னொன்று இருக்கு, அதாவது அசெட்னு சொல்லுவாங்க. அசெட்ங்கிறது என்னன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், அதாவது இப்ப நம்ம இது வந்துட்டு ஒரு செட் ஆஃப் லாஜிக் வந்துட்டு நம்ம ட்ரை எக்ஸப்ட் வந்து பண்றோம். இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட்டே இஃப் யூ வாண்ட் டு வேலிடேட் அப்படின்னா எப்படி பண்றது அப்படின்னா அதுக்கு தான் வந்துட்டு அசெட் யூஸ் ஆகும். ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்த மீனிங் வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 100 greater than 50 கரெக்டா? 100 less than 50 இது ஃபால்ஸ்னு வருது கரெக்டா? இப்போ முடிஞ்சா ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். Just give me a minute. இதுல பாத்தீங்கன்னா இப்ப அசெட், அதாவது இங்க வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட், அதாவது அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேவா? 100 greater than 50 எஸ் ட்ரூ, இட்ஸ் அவுட்புட். 100 less than 50 எஸ் இட்ஸ் ட்ரூ, ஐ மீன் இட்ஸ் ஃபால்ஸ். அவுட்புட் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் ஃபெயிலியரா மாத்தணும். இந்த ஸ்டேட்மெண்ட்டே ஃபெயிலு, இந்த மாதிரி பண்ணவே கூடாது அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு அசெட் மூலமா நம்ம வந்து கொடுக்குறது. ஓகே, திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் ஹேண்ட்லிங் திங். அதாவது இப்போ நம்ம பைட்டெஸ்ட்லாம் வந்துட்டு நிறைய யூஸ் பண்ணுவானுங்க. இது வந்து கஸ்டமைஸ் மெசேஜ் பண்ணலாம். பார்த்துக்கேன். அந்த வேல்யூ நம்ம வாங்கும் போதே இதுதான் வரணும்ல அப்படின்னு அந்த அசெட் வச்சு செக் பண்ணிடுவாங்க ஃபர்ஸ்ட் டைம்.
அந்த ஒரு செக் பண்ற மாதிரி பண்றது. ஆமா. ஆனா இது ஜென்ரலா ஒரு இதுதான் கொடுக்கும். பட் ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு ட்ரூவா ஃபால்ஸாங்கிறது வந்துட்டு இது பண்ணு. இங்க பாரு, ப்ராசஸிங் எரர் ஃபெயில். இப்ப நான் இந்த கஸ்டமைஸ்டு மெசேஜ் நான் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, அது வந்துட்டு எனக்கு அசெஷன் எரரா அந்த மெசேஜும் எனக்கு வந்துரும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு அசெட் ஸ்டேட்மெண்ட். இப்போ திரும்ப ஓகே. எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் பொறுத்தளவு இவ்வளவுதான். ஓகேவா? இதுல என்ன ஒரே ஒண்ணு இருக்கு. அது என்ன அப்படின்னா, கிரியேட்டிங் அவர் ஓன் எக்ஸெப்ஷன். அதாவது ரைஸ்னு ஒரு கீவேர்ட் இருக்கு. அப்புறம் வந்துட்டு ரைஸ்ன்ற கீவேர்ட் வச்சுட்டு ஹவு வி கேன் கிரியேட் அவர் ஓன் எக்ஸெப்ஷன் அப்படின்ற ஒரு செக்ஷன் இருக்கு. இப்ப நான் இப்ப டைப் எரர், வேல்யூ எரர்லாம் வந்துட்டு பைத்தான்ல டிஃபால்ட்டா இருக்கிற ஒரு எரர். ஆனா இப்ப நீ ஒரு லாஜிக் எழுதுற, அந்த லாஜிக்ல ஒரு எக்ஸெப்ஷன் வரலாம் அப்படின்னு நீ தோணி உனக்கு இஃப் யூ வாண்ட் டு ஆட், நம்ம அதுக்குன்னு தனியா ஒரு எக்ஸெப்ஷன் கிளாஸ் கிரியேட் பண்ணி யூ கேன் ஹேண்டில் இட். உன்னோட லாஜிக் படி அந்த மாதிரி நீ எழுதலாம். ஏன்னா ஃப்ரேம் ஒர்க் போறப்ப ஃப்ரேம் ஒர்க் எரர்ஸ்லாம் நிறைய வரும். அப்பார்ட் ஃப்ரம் பைத்தான் ஒர்க்கை தாண்டி, பைத்தான் எரர்ஸை தாண்டி நீ டெவலப் பண்ற அப்ளிகேஷன் ஓரியன்டா நிறைய எரர் வர வாய்ப்பு இருக்கு. கரெக்டா? ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ் எரர் ஹேண்டில் பண்றதுக்கு நீ உன்னோட ஓன் கிளாஸஸ் வந்துட்டு நீ கிரியேட் பண்ணிக்கலாம், எக்ஸெப்ஷன் கிளாஸஸ். அது வந்துட்டு நம்ம ஊப்ஸ், அதாவது கிளாஸ் செக்ஷன்ஸ் இது பண்றப்போ அதை நம்ம பார்க்கலாம். ஓகே. ஓகேவா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இவ்வளவுதான். இட்ஸ் டன். ஓகே.